18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால இன்னைக்கு ரொம்ப அழகா உன்னிப்பா கவனிங்க. ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்காக காத்து கிடக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள படக்குன்னு போவோம். சீனுப்பு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் 2 பேர் வேலைக்கு போனா தான் வீட்டில் இது ஒண்ணு முடியுதுன்னு சொல்லுதாகல. ஆனா பிள்ளைய யாரு பார்த்துக்கிறதுன்னு ஒரு சங்கட்ட வரும்போது பிரச்சனை ஆயிப்போகுது. இங்க ஒரு போலீஸ்கார அக்கா என்ன பண்ணிருக்கா தெரியுமா? பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எடுத்து முன்னாடி நல்லா அந்த பெல்ட் போட்டு கட்டி கையில லத்தி வச்சுக்கிட்டு தள்ளிப்போன்னு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல வேலையை பார்த்துருக்காங்க. அந்த அக்காவுக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு வாழ்த்தும் சலிவிட்டும். கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போனோம்னா ஒரு கவர்ல எழுதி அதை உள்ள திரிச்சு வச்சு கொடுப்போம். ஆனா இங்க ஒரு குரூப் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? மனுவோட சேர்த்து ஊசி மணி பாசிய மாலையா போட்டு கலெக்டரை மகிழ்விச்சு இம்மிடியேட்டா மேட்டரை முடிச்சிடலாம் சொல்லி ஐடியா பண்ணி ஊசி மணி பாசிய மாலையா போட்டாங்க. கலெக்டருக்கு முகம் பூரா 1000 வாட்ஸ் பல்பெரிஞ்ச மாதிரிலாம் இருந்துச்சு. இங்க ஒருத்தர் கோயம்புத்தூர்ல வித்தியாசமா ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்காரு. என்னன்னா எம்ஜிஆர் ஆத்மா சாந்தி அடையலன்னு. என்னன்னு கேட்டா அவர் கட்சி எப்படி ஆரம்பிச்சாரு, இப்ப பதவிக்காக சண்டை ஓட்டு கிடக்காவல, இது நல்லா இருக்கா, அதனாலதான் இப்படி ஒட்டுக்கன்னு சொல்லியிருக்காரு. கட்சியில் இப்போ தேவையில்லாமல் சண்டை போட்டுருக்கேன். பதவிக்கு தான். எம்ஜிஆரோட புகழுக்கு வேண்டியோ அந்த அம்மா ஜெயலலிதாக்கு வேண்டியோ கிடையாது. அடுத்து பாருங்க, நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆலப்பாக்கம்னு ஒரு ஊராட்சி இருக்குல்ல, அங்கே இந்த தலைவர் துணைத் தலைவருக்கு இடையில ஒரு முட்டல் மோதல் உரசல் இருந்துகிட்டே இருக்கும் போலுக்கு. இப்போ அங்கே பதவி முடிய போது ஆனாலும் அவங்களுக்குள்ள சண்டை முடிஞ்ச பாடல. அடுத்து நம்ம கவுண்டர் அட்டாக்குள்ள தடக்குன்னு போறோம். நம்ம வேல்முருகன் அண்ணாச்சி உட்கார்ந்துருக்காங்க. பல கட்சியிலேருந்து வந்து சேர்ந்தவோட பேசிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு 2 ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த டிவிகேன்னு ரிஜிஸ்டர் பண்ணது முதல்ல நான் தான். ஆனால் இந்த தேர்தல் ஆணையத்தில் வாருங்க விஜய்க்கு தான் அதெல்லாம் முன்னுரிமை பண்ணி கொடுக்காங்க. திடீர்னு ஒய் பாதுகாப்பு கொடுக்காங்க, நமக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்காங்க. பின்னாடி ஏதோ கணக்கு இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லியிருக்காங்க. டிவிகே என்பது இந்திய தேர்தல் ஆணையம் முதலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதனுடைய சுருக்கம் டிவிகே என்கிற ஆங்கில சுருக்கெழுத்தோடு இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தது நான் தான். ஆனால் இதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தில் நான் முறையாக டிவிகே என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தான். இப்போது விஜய் தலைமையிலானவர்களும் டிவிகே என்று குறிப்பிடுகிறார்கள். தேர்தல் ஆணையம் இதில் யார் உண்மையிலும் டிவிகே என்கிற இந்த ஆங்கில சொற்றொடரை பயன்படுத்திக் கொள்வது என்பதை முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று நான் கடிதம் அனுப்பினேன். அதற்கு இதுவரையிலும் இருந்து தேர்தல் ஆணையத்திடம் எந்த பதிலும் வரவில்லை. இப்போதுதான் தெரிகிறது தேர்தல் ஆணையம் டிவிகே என்றால் அது விஜயா அல்லது வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சியா என்பதை இறுதியிட்டு எனக்கான உத்தரவை வழங்காமல் இருப்பதனுடைய பின்னணி எல்லாம் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அவியவியா என்ன மொழி வேணும்னா அதை படிக்கட்டுமே, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் தமிழ் மொழியை டிஸ்டர்ப் பண்ணாதே, அங்கே தானே எங்களுக்கு கோவம் வருது. மற்ற மொழிகளுக்கெல்லாம் எவ்வளவு கொடுக்கிய, இங்கே கொடுக்கவும் மாட்டீங்க, இதை நோண்டிக்கிட்டே வேற இருக்கியா அப்படின்னு லேசாக கடுப்படுத்த மாதிரி பேசிவிட்டார். இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலைகளிலே இந்தியையும் ஆங்கிலத்தை மட்டும் எங்கள் தமிழ் மண்ணில் இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எழுதுவதும் தனது சுங்கச்சாவடிகளிலே இந்த மொழிகளுக்கே பிரதான முன்னுரிமை கொடுப்பதும்
எம் தாய்மொழி கொண்ட தமிழர்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசு பதவிகளிலே நியமனம் செய்யப்படாமல் இந்திய தாய்மொழியாக கொண்டவர்களை நியமனம் செய்து இந்திய திணித்தால் எதிர்க்கிறீர்கள், இந்திக்காரர்களை திணிக்கிறோம் என்று எம் மீது திணிப்பதும் இது மாபெரும் எம் தமிழ் மீது ஒன்றிய பாரதிய ஜனதா தொடுக்கின்ற ஒரு மாபெரும் யுத்தம், இது ஒரு போர் என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். நம்ம சீகே வாசன் ஐயா ஒரு அழகான அட்வைஸ் ஒன்று பண்ணியிருக்காரு, எல்லாரும் கேட்டுக்கங்க அப்படின்ற மாதிரி. என்னன்னா, இந்த ஹிந்தி தான் நிறைய இடத்துல பேசுதாவ, நீங்க ஏன் அதுல போய் துணிட்டே இருக்கீங்க? நம்ம மத்திய அரசு ஒரு இதுல இருக்கு, நீங்க அவளோட லேசா கொஞ்சம் அரச வருஷம் இணக்கமா இருந்தீங்கன்னா வேண்டுங்கிறத வாங்கிக்கலாம்ரா, எதுக்கு அப்படி முட்டல் மோதல்கிட்ட இப்படி இது பண்ணுவானே அப்படின்னு லேசா அண்ணனா அட்வைஸ் பண்ணியிருக்காரு. தமிழக அரசும் மத்திய அரசுடைய பல்வேறு துறைகளுடைய கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு மற்ற மாநிலங்களைப் போல, மற்ற மாநிலங்கள் என்றால் பாஜக ஆளும் மாநிலங்கள் மட்டுமல்ல, எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் செயல்படுவது போல தமிழக அரசும் செயல்பட வேண்டும். இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலமாக, இந்தியாவினுடைய வளர்ச்சியில் உள்ள ஒரு மாநிலமாக பொறுப்போடு அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அண்ணா சட்டம் போட்டாங்க, எம்ஜிஆர் ஐயா சட்டம் போட்டாங்க, ஜெயலலிதா அம்மா சட்டம் போட்டாங்க, ஏன் நான் முதலமைச்சராக இருந்த போதும் அதை தான் பண்ணோம். 2 மொழி கொள்கை தான் எங்களுக்கு எப்பயுமே, 3 மொழி கொள்கை ஆகாது அப்படின்னு சொன்னது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ். இவர் பிஜேபி கூட்டணியோட தான் இருக்கார். திராவிட இயக்கத்துடைய எங்களுடைய தலையாய கொள்கை இருமொழி கொள்கைதான் என்று நானும் பேசியிருக்கிறேன். ஆக அதிலிருந்து எங்களுக்கு எந்தவித இடர்பாடும் இல்லை. உறுதியாக சொல்கிறோம், தமிழக மக்கள் இருமொழி கொள்கையில் தான் தங்களுடைய உயிர் மூச்சாக நிலைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துள்ளது. புதிய கல்விக் கொள்கையில என்ன வச்சிருக்கிறோம்? தாய்மொழியில தான் 5வது வரைக்கும் படிக்கணும். இதை நம்ம அண்ணாதுரை ஐயா செஞ்சாரா, கலைஞர் ஐயா செஞ்சாங்களா, ஸ்டாலின் ஐயா செஞ்சாரா? யார் செஞ்சீங்க? நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க எங்களை போட்டு மல்ல கட்டிக்கிட்டே இருக்கீங்க. நீங்களும் மக்கள்கிட்ட போங்க, நாங்களும் போறோம், யார் ஜெயிக்கணும் பார்ப்போம்னு சவால் விட்டுருக்காருலா. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில மட்டும்தான் படிக்கணும். இது நீங்களே செய்யலீங்களே. அண்ணாதுரை ஐயா செஞ்சாங்களா? செய்யல. கருணாநிதி ஐயா செஞ்சாங்களா? செய்யல. ஸ்டாலின் ஐயா நீங்க செஞ்சீங்களா? செய்யல. மோடி ஐயா செஞ்சிருக்காரு. புதிய கல்விக் கொள்கையில் யாராக இருந்தாலும், என் மகன் உங்கள் மகன் யாராக இருந்தாலும் எல்லோரும் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில தான் படிக்கணும். பிசிக்ஸ் தமிழ் மொழியில படிங்க, கெமிஸ்ட்ரி தமிழ் மொழியில படிங்க, எல்லாம் தமிழ் மொழி தான். 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியிலே படிப்பதற்கு முயற்சி செய்யப்படும். புஷ் கொடுக்குறாங்க, இங்கேயும் படிக்க வைங்க. அதுக்கப்புறம் அது ஆங்கிலமாக மாறலாம். ஆனால் 5th வரைக்கும் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி, அடிப்படை கல்வித்திறன் என்பது தமிழ் மொழியில தான் இருக்கும். இதை நீங்களே செய்யல, எதுக்கு புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறீங்க? எதுக்கு இந்த டிராமா போடுறீங்க? அதனால் உங்கள் சவால் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். நல்லா ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, போராட்டம் பண்ணுங்க. பாரதிய ஜனதா கட்சியும் களத்தில் இருப்போம், நாங்களும் மக்கள்கிட்ட பேசுவோம். இங்கேயா 1965 நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துடக்கூடாது. சும்மா எடுத்து நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. எங்களுக்கு தமிழே போதும் அப்படின்னு சொல்லி தமிழுக்காக குரலை மென்மையாக உயர்த்தி இருக்கிறது இந்த அண்ணாச்சி தான். யாருன்னு பாருங்க. 1965 எவ்வளோ பெரிய போராட்டங்கள்லாம் நடந்துச்சுங்கிறது நாடறியும். என்னென்னா, மொழிக் கொள்கையை பொறுத்தவரை உறுதியாக இருக்கான். நமக்கு தாய்மொழி தமிழ் தான் ஆட்சி மொழி, இணைப்பு மொழி ஆங்கிலம்தான். நமக்கு இந்தி தேவையில்லை. இந்தியை என்றும் எதிர்ப்போங்கிறத நம்முடைய குரல். விரும்பி படித்தால் யார் வேணாலும் படிச்சுட்டு போகிறாங்க, அதுக்கு நமக்கு ஒன்றும் ஆட்சி வேணும் இல்லை. ஆனால் கட்டாயமாக திணிக்கக்கூடாது. நீங்கள் நிதி தர முடியாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? பல மாநிலங்கள் சேர்ந்துதான் இந்தியான்னு உங்களுக்கு தெரியாதா? சும்மா எங்களை நோண்டிக்கிட்டே இருக்கிய. தமிழர்களுடைய போர்க்கணத்தை பற்றி தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப பண்ண வச்சு புறாதியா, அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக மத்திய அமைச்சரோட டீல் பண்ணுற மாதிரி நம்ம அக்கா கனிமொழி அக்கா பேசியிருக்காங்க. கேட்டு பாருங்க, உங்களுக்கே புல்லரிச்சு போகும். எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு தர முடியாதுன்னு சொல்ற வந்து உரிமை அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு, மாநிலங்களுக்கு உரிமை இருக்கிறது. இட்ஸ் ஸ்டில் ஃபெடரல் ஸ்டேட். அதனால அவங்க தான் அடிக்கடி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறாங்க. ஒன்றிய அரசாங்கம் வந்து கோஆபரேட்டே பண்ணாம அப்புறம் வந்து ஃபெடரலிசம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய போர்க்குணம்
எந்த அளவுக்கும் குறைந்து விடவில்லை. நம்ம அண்ணாமலை அண்ணாச்சி, நான் பதவியில் இருக்கிறேன்னா இல்லையா, நான் கிளம்புறதுக்குள்ள அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஒவ்வொரு செங்கலா சரக்கு 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 சரக்குன்னு உருவேன் அப்படின்னு சொன்னார்லாம். இதை பற்றி நேராக எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஏட்ட போய் கேட்டா, அப்படியா உருவா வராரு, புதுசாக கட்டி கொடுக்க போறாரா, சரக்குன்னு கட்டி கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டார்லா. புதுசாக கட்டி கொடுக்குறாரா? இந்த அறிவாலயம் வந்து இது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட அறிவாலய கட்டிடம். ஒவ்வொருடைய தொண்டர்கள் தமிழ்நாட்டுள்ள திமுக முன்னேற்ற கழகத்துடைய பிறந்த நாள் அவருடைய வேலை தொழிலால் உருவாக்கப்பட்ட கட்டிடம். உணர்வு உணர்ச்சிகள் இருக்கின்றது. இந்த உணர்ச்சிகளை இவரால் அழிக்க முடியாது. இவங்க ஆனால் இப்போ வந்து யூடியூப் சேனலு, ட்ரெண்டு, வாட்ஸ்அப்பு இதை தான் வந்து அரசியல் பண்ணாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு தொண்டனும் போர்பட தளபதி. நம்ம செந்தமிழர் அண்ணன் சீமா வந்து ஒரு விஷயத்தை சொன்னார்லா, பிள்ளைக்காடுகளுக்கு பரீட்சை வைக்காக, என்ட்ரன்ஸ் வைக்காக, அது வைக்காக, இது வைக்காக. ஆனால் இந்த மினிஸ்டர்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு ஒரு பரீட்சை வைக்க மாட்டாங்க, இவங்களுக்குலாம் பரீட்சை வச்சா தான் சரிப்பட்டு வரும்னு சொன்னார்லா. இதையே அவங்ககிட்ட கேட்டோம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னாவே யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அப்போ ஒரு ஸ்டேட்டையே வந்து இது பண்ணும்போது எக்ஸாம் வைக்கணும்ல. யார் வேணா ஆட்சிக்கு வந்துடலான்றாங்க, அப்படி வரக்கூடாதுண்ணா. ஒருத்தர் தானே அது எக்ஸாம் வைக்கணும்ண்ணா. பண்டைய காலத்தோட இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் கேக்குறாங்க. அப்ப அதை பத்தி என்ன நிகழ்வு அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அவங்களால. என்னென்ன ஸ்கீம்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க படிச்சாதான் இன்னும் என்ன புதிய ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு அவங்க தெரிஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். விவசாயத்துறைனாக அக்ரி படிச்சிருக்கணும், மருத்துவத்துறைனாக அது படிச்சிருக்கணும். மக்களுக்கு என்ன தேவைங்கிறத சட்டம் என்ன மாதிரி சட்டம் கொண்டு வர்றாங்க அதை புரிஞ்சு அவங்க செயல்பட்டு பேசுறதுக்கு நல்லா இருக்கும். அது நல்லாட்சி நடக்கிறதுக்கு வழிவகுக்கும். நுழைவுத்தோறுங்கிற விஷயத்தை வந்து மாணவர் முகத்தில் பொறுத்துறது வந்து ஒரு கடினமான ஒரு செயலாக நான் பார்க்குறேன். ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் டெஸ்ட் வைக்கணும் பார்த்தா அது சரிப்பட்டு வராது. ஏன்னா காமராஜ்லேருந்து எல்லாருமே படிக்காத பல மந்திரிகள் வந்து நல்லா மக்களுக்கு சேவை பண்ணியிருக்காங்க. அதனால படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சிலருக்கு வந்து ஆங்கில அறிவுகள் பிரச்சனை இருக்குது. பாராளுமன்றத்தில் பேசணும் போது ஆங்கில அறிவு தேவைப்படுது, அது போன்றான உலக அறிவு தேவைப்படுது. அது போல ஒரு சூழ்நிலையில் வேணா நினைச்சலாம் அவங்களுக்கு ஒரு டிகிரி படிச்சிருக்கலாம். ஒவ்வொரு ஓட்டும் வந்து ஒவ்வொரு நுழைவு தேர்வு மாதிரி தான். படிக்காம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்குறோம் ஒரு 5 வருஷம். ஏன்னா நம்ம வாய்ப்பு கொடுத்து பார்த்துருக்கோம். நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் நம்ம பழைய தலைவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திட்டத்தை கொடுத்து தான் நம்ம தமிழ்நாடு இவ்வளோ வளர்ந்துருக்குது, நம்ம கேரளா இவ்வளோ வளர்ந்துருக்குது, இந்தியாவே இவ்வளோ வளர்ந்துருக்குது. மொத்தத்துக்கு எதுவுமே தேவையில்லை. திறமையானவங்களை பார்த்து மக்கள் தேர்ந்தெடுக்கணும், மக்கள் அரசியல்வாதிகளும் சேவை மனப்படம் இருக்கணும். இதுதான் ஒரே தீர்வு. அடுத்து பாருங்க, நாம உசாருக்குள்ள போறோம். எவ்வளவுதான் தர்பார்ல சொன்னாலும் சில பல விஷயங்கள்ல நம்மள கையை மீறி போறதை தடுக்கவே முடிய மாட்டேங்குது. ஒரு ஐயா ரோட்ல சர்ன்னு பைக்கில் வந்திருக்காரு, நாய் குறுக்க வந்துருச்சு. இங்க ஆரம்பிச்சது பாருங்க வேணா. நாய் குறுக்க வந்தோன்னே தடுமாறி கீழே விழ, அவங்க அம்மா அந்த பின்னாடி இருந்த அம்மா கீழே விழ, அவர் இப்படி வேடிக்கை வைக்க பின்னாடி வந்த கார் பைக்கில் மோதி அவர் கீழே விழ, கார் நிற்க பின்னாடி வந்த லாரி டொங்குனி இடிக்க, கண்ணாடி உடைய, இப்படி நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் இந்த நாய்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்கண்ணே. பாருங்க, தெலுங்கானாவில் நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், புள்ளக்காரர்களை கூட்டி போகும்போது கையில் முடிஞ்ச அளவுக்கு கையை இருக்க பிடிச்சிக்கோங்கன்னு. ஒரு ஐயா பிள்ளையை இறக்கி விட்டுட்டு வண்டியை பார்க் பண்ணலாம் நினைக்கூட அந்த பையன் சுடுகுடுன்னு ரோட்டுக்கு வந்துட்டான். ஐயா பசு வியாமா வருது, ஐயோ புள்ள மேல மாதிரிமே நினைக்கிற நேரத்தில் பக்கத்தில் வந்து பையன் என்ன நினைச்சாலும் சடக்குன்னு திரும்பி வந்துட்டான். நல்ல வேலை தப்புச்சாச்சு. அதனால புள்ளக்காரர்களை இறக்கி விட்டோன்னா முதல் வேலையா அவங்க முடிஞ்சா உங்க கையோட சேர்த்து கெட்டி வச்சுக்கங்க.
பாருங்க, இந்த குஜராத்தில் இந்த மாடுக தொந்தரவு தாங்க முடியலன்னு போட்டு குய்யோமுறையான அது இருந்தாங்க. எல்லா ஊர்லேயும் மாடுக தொந்தரவு இருக்கு. ஆனால் குஜராத்தில் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச மாடாக இருக்கும் போல் இருக்கு. ஏங்க திடீர்னு மூடு வந்தால் ரெண்டும் சண்டை ஓடுது. அது ராத்திரி ஆனாலும் சரி பகல் ஆனாலும் சரி. ஏன் பகலில் தான் சண்டை ஓடுது போனா போதுன்னு விட்டா ராத்திரியில் சண்டை ஓட்டு உருட்டி பிரட்டி ஒரு ஆளை தூங்க விட மாட்டாங்க. இந்த மாட்டுக்கு ஒன்று சண்டையை விலைக்கு விடுங்க, இல்லைன்னா மாட்டை பிடிச்சிட்டு போங்கன்னு அங்கே இருக்க ஊரன் சொல்லுதாங்க. ஆமாம். பாருங்க, இப்ப எல்லாம் உழைச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பாங்க ஓல் இருக்கு. இதுவும் உழைப்பு தானே அப்படின்னு நமக்கே பாடம் எடுக்கலாம். இந்த ஹரியானாவில் பவல்னு ஒரு இடம் இருக்கு. அங்க இந்த கடைக்காரருக்கு ஊரா ராத்திரி ஆனால் சரி இனிமே வியாபாரம் ஓடாது, கடையை அடைச்சிட்டு வீட்டிலே படுத்துட்டு நாளைக்கு காலையில் வரும்னு கடையை அடைச்சிட்டு போக, இவங்க அடைக்க போக பின்னாடியே வந்து பூட்டை பூரா உடைச்சி எல்லாத்தையும் தள்ளிட்டு போக, இதே ஜாலியாக வச்சிருக்கிறாங்க. கேட்டா இதுவும் தொழில் தானா, நாங்கள் ரிஸ்க் எடுத்து தானே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க ஓல் இருக்கு. மக்களே தருப்பார்ல நல்லா பார்த்தீங்களா? சரி, ஓகே. பரிச்சை கிரிச்செல்லாம் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. படிக்கவும் செய்யணும் பிள்ளைக்காரங்களா. நல்லா படித்து பரிச்சை எழுதுனான், அடுத்த வகுப்புக்கு போகணுங்களா. அதனால போய் சடன்னு போய் படுத்துங்க. அப்புறம் கண்டிப்பாக என்ன செய்யணும், செல்போனை ஓரமாக வச்சிடணும், சார்ஜ் போடக்கூடாது. ஆமாம், அடுத்த தர்பாரில் இன்னும் ஏகப்பட்ட விஷயத்தோடு வந்து சந்திக்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.